myvb.com உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு அட்டகாசமான வெப்சைட் வேணுமா, இல்லை வந்து iOS இல்லாட்டி ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் வேணுமா, அதை வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல குவாலிட்டியாக டைமுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து myvb.com இல்லாட்டி வந்து அவங்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீட்டாக பண்ணி டைமுக்குள்ளே டெலிவர் பண்ணுறாங்க. அது போக வந்து லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட் 24/7 இருக்கிறங்காட்டிக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வெப்சைட் இல்லாட்டி ஆப் உங்கள் பிஸ்னஸ்க்கு வேணும் அப்படின்னாலே myvb வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்கள். கழுவேத்தி முருகன். ஸோ என்னடா கழுவேத்தி முருகன் அப்படின்னா, பெருசாக என்னென்னா அதை வந்து இந்த படம் முடிகிறப்ப தான் அதோட டெஃபினேஷன் கரெக்டாக வந்து டிஃபைன் ஆகி அப்படி முடியுது. கௌதம் ராஜ் இந்த படத்துடைய இயக்குனர், இது ரொம்ப பிடிவாதம் வேணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுற தில்லு வேணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி படம் எடுக்கிறது. ஏன்னா உண்மை பேசுகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதி அரசியல் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இதை வந்து அருள்நிதியை வச்சு பேசியிருக்கிறதான் வந்து ஒரு ஆச்சரியமே. என்னென்னா என்னதான் அவர் நடிகராக இருந்தாலும் அவர் ஒரு ஈஸ் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலியிலேருந்து வர்ற ஒரு நடிகர். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவரை வச்சு ஒரு நியாயமான விஷயம் சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சில எதிர்மறை விமர்சனங்கள் வந்து அது மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 10 வருஷம் அது ஒரு அஃபெக்ட் கூட ஆகலாம். ஆனால் அதெல்லாம் பயப்படாமல் தாங்க எடுத்திருக்கிற விஷயம் வந்து உண்மையாலுமே அருள்நிதி அவரோட வயசுக்கு நியாயமா, இயக்குனர் வந்து அவரோட வயசுக்கு நியாயமா, இல்லை இதை கண்டிப்பாக மக்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப போல்டாக அடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்னென்னா இந்த பேலன்சிங் ஆக்ட் பண்ணவே இல்லை. இவங்க நியாயம் அவங்க நியாயம் அப்படிலாம் பண்ணல. உண்மையின் பக்கம் மட்டும் நின்றுருக்காங்க. அவங்க வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ, இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ, இந்த சித்தாந்தமோ அந்த சித்தாந்தமோ, எந்த சித்தாந்தத்திலும் நிற்காம கல்வி, அன்பு, நியாயம், அறம் அதுக்கு மட்டும் நின்று அது என்னவோ அதை மட்டும் இந்த படம் டெலிவர் பண்ணியிருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அருள்நிதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரில்லரில் நிறைய த்ரில்லர்ஸில் பார்த்துட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக ஃபார்ம்ஸில் வந்துகிட்டே இருப்பார். இதில் தான் முறையாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவாக பார்க்குறோம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அந்த மீசியெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் ஈஸ்டி கட்டிட்டு அப்படி ஒரு மாதிரி மெனசிங்காக இருக்கார். பட் இதுலேயே என்னென்னா இந்த கேரக்டரோட டெஃபினேஷன் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் டெஃபினேஷன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். என்னென்னா எந்த அளவுக்கு மூர்க்கமாக இருக்காரோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த லவ்வரை பார்த்தா சாஃப்ட் ஆவார். ஆனால் இங்கே என்னென்னா ஒரே வித்தியாசம் என்னென்னா இங்கே வந்து இந்த லூசு ஹீரோயின் கிடையாது. சும்மா சுற்றி வந்துட்டு எதுவுமே பேசாது, சும்மா வாய்ப்படும். அவர் மீசை ரொம்ப அழகு, அவர் தாடி ரொம்ப அழகு, அவர் வேட்டியை தூக்கி கட்டினார்னா எவ்வளவு அழகு, அவர் செருப்பு ரொம்ப அழகு, நெகை ரொம்ப அழகு அப்படின்ட்டே சும்மா அப்படி இல்லாமல் ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோயின். அந்த ஹீரோயினுக்கு அவங்க லவ் ஸ்டோரிக்கு ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி அது ஒன்று அழகாக உள்ள வச்சு அவங்க வந்து கமெண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னடா காதல் என்னடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஆளாக வாடா போடான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணியம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதை வந்து குறைச்சி விட்ருவாங்க நிறைய படங்களில். இதில் பேசாமல் கரெக்டாக அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து துஷாராவை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக, ரொம்ப எதுவுமே அசிங்கங்கள் இல்லாமல் அதை வந்து ரொம்ப கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அப்படியே பட்டக்ஸை தேய்ச்சிக்கிட்டு அந்த சீன்லாம் வந்து அதே மாதிரி கண்ணை ஒரே நிமிஷம் உத்து பாரு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வர அருள்நிதியோட ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தோட ஆச்சரியம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் ராஜ் அவருடைய நடிப்பு தான். உங்களுக்கு தெரியும், அவர் நிறைய படங்கள் அவரை பார்த்துருப்பீங்க. நிறைய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவரை இவர் நல்லா பண்ணிடுவார், இன்னும் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு இருக்கும்ல, அந்த மிஸ்ஸிங் வந்து இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கரெக்டாக பிடிச்சி ஒரு மாதிரி சூப்பரான ஒரு ரோலுங்க. ஒரு கல்வியை வந்து மையமாக வச்சுட்டு நிறைய பேரை வந்து மேலே தூக்கி விடணும். நம்ம கம்யூனிட்டியாக நம்ம ஒரு மக்களாக வந்து மேலே போகணும் அப்படின்னா நிச்சயமாக கல்வி தான் முக்கியம் அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வாழுகிற ஒரு மனுஷன் அப்படின்ட்டு அந்த நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா அது நடிப்பாகவே இல்லாமல் ஃப்ரம் த ஹார்ட் ஒரு மனிதன் வந்து அந்த கிராமத்துக்குள்ளே போய் ஒருத்தர் பண்ணால் என்ன பண்ணுவானோ அதை வந்து சந்தோஷ் வந்து அவரோட நடிப்பில் வந்து வெளிப்படுத்தியிருந்தார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் கண்டிப்பாக ஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான கொரியோகிராஃபி. அதுவும் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டாங்க. இவர் இப்படி கண்ணை வரைச்சிட்டு அருள் வந்து போடுற அட்டியெல்லாம் அந்த ஹைட்டுக்கு இருந்தாலும் ஃபைட், அந்த ஃபைட் இருக்குல்ல அந்த ஃபைட் வந்துருச்சு. பட் டப்பு டுப்புன்னு அடிக்கிற அப்படி பார்த்தா ஹாப்பியாக இருக்குது அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளைமேக்ஸ். நீங்கள் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது வந்து சும்மா அப்படி மேம்போக்காக அப்படி முடிச்சு 1+1 2ல் முடியாது. அதே மாதிரி கமிஷனர் ரோல், அந்த ரோலும் அவர் பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அதாங்க நம்ம எதிர்நீச்சல் அப்பாவாக பண்ணியிருப்பார்ல அவர்
என்ன அது செம்ம இன்டெலிஜென்ட்டாக எழுதப்பட்ட ஒரு ரோலுங்க. அவர் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லும், கண்காணிப்பாளர் நான் உன்னை கண்காணிக்கணும், நீ வந்து ஆய்வாளர், ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு வந்து அவரோட ரோல் அப்படி சொல்லி அவரோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளோ கிளாப்ஸ் அந்த ரோலுக்கு. அவ்வளோ சூப்பராக ஒரு போலீஸ் ரோல். நிறைய போலீஸ் ரோல் நல்லா எழுதியிருக்காங்க. பட் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சென்சிபிளாக எழுதப்பட்ட ஒன் ஆஃப் த போலீஸ் ரோல்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த போலீஸ் ரோல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஆய்வாளராக வர அந்த ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அந்த சில ரியலைசேஷன்லாம் இருக்கும். அந்த ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட கிராஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ஒரு திருப்திகரமான படங்க. எப்போ ஒரு படம் திருப்திகரமாக இருக்குன்னா, மெயின் லீட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஆர்க் வச்சு அது கரெக்டாக ஒரு தொடக்கம் புள்ளி எல்லாம் வைக்கும்போது நமக்கு ஹாப்பியரே இந்த ஆள் ஒர்க் பண்ணியிருக்காண்டா ஸ்கிரிப்டில் அப்படிங்கிற ஒரு இருக்கும்ல, அதுதான் இந்த படத்தில் வந்து ஃபீல் ஆச்சு. எல்லாத்துக்குமே வர்ற யாருமே சும்மா வந்தமா போனமாலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு சின்ன வேலை இருக்குது. எல்லாருமே கரெக்டாக அதை பண்ணியிருக்காங்க. என்ன அந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேபி சில இடத்துல கனெக்ட் ஆகும் போகலாம். சில இடத்துல கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆச்சு. அந்த சினிமட்டோகிராஃபி அந்த அப்ரோச்சாக இருந்ததில்ல. சில இடங்களில் அங்கங்கே கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆச்சு. பட் அதர்வைஸ் இதை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு படங்க இந்த கழுவேத்தி மூர்க்கன். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடு போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்டகாசமான கருத்தை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வருவீங்க. அதில் டவுட்டே கிடையாது. இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 100க்கு வந்து ஒரு 78 மார்க்கில் வந்து தருவேன். அதற்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த கழுவேத்தி மூர்க்கன். வேதவே இந்த டிஷர்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரோர் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நியாயமான இது 429 ரூபாய்க்கு விற்கிறேங்க. ஃப்ரீ ஷிப்பிங் த்ரூ அவுட் இந்தியா. ₹1 கூட நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. 429 ரூபா கொடுத்தா போதும். சரி, இந்த 429 ரூபாய்க்கு என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூல்லேருந்து இந்த இதில் போட்டிருக்க இந்த பிரிண்ட்லேருந்து எல்லாமே வேர்ல்டு கிளாஸாக என்ன செய்யணுமோ அதான் நான் செஞ்சுருக்கேன். ஒன்ஸ் வாங்கி போட்டு பாருங்கள். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வெப்சைட் roarsouth.com உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நிறைய டிசைன்ஸு, நிறைய வேறு டிசைன்ஸும் வச்சுருக்கேன். எதுவுமே தரம் குறையாமல் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. சின்னதாக வளரணும்னு நான் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.